எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பரத். எங்கள் அப்பா பேர் செல்வம், அம்மா பேர் பாக்கியசெல்வி. என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா ராமநாடு மாவட்டத்தில் கேவலசைன்னு ஒரு ஊர் இருக்கும். அதுதான் என்னோடய ஊர். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மதுரையில் தான் படித்தேன். பிகாம்சிஏ வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி காலேஜில் படித்தேன். என்னோடய நல்ல நேரமாக கெட்ட நேரமாக தெரியல, கொரோனா வந்துருச்சு. அந்த கொரோனா நிறைய அனுபவத்தையும் தந்துச்சு. படிக்க காலேஜ் போக முடியலனாலும் மற்றபடி வாழ்க்கை நிறையா எவ்வளோ கஷ்டம் என்னன்றது அந்த காலத்தை கற்றுக் கொடுத்தது அந்த கொரோனா தான். சரி, முடிஞ்சு காலேஜும் அதே மாதிரி முடிச்சு எப்படியே பாஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன செஞ்சேன்னா, கொஞ்ச காலம் எனக்கு எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்ச இல்லைன்னா கட்டட வேலை நம்மட்டி வேலையும் போயிட்டுருப்போம். அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கும்போது தற்செயலாக போய் நான் 10வது படித்தேன் ஸ்கூல், அரசு டிவெண்டரில் ஒரு ஸ்கூலில் படித்தேன். சார் பேர் என்னன்னா சார்லஸ்னு ஒரு சார் இருப்பார். அவர் தான் போய் மீட் பண்ணேன், HM சார் அவர் தான். அவர் போய் மீட் பண்ணும்போது, ஏன்டா அப்படி இருக்க, நான் எதுக்கு படித்தேன், நான் சொன்னதே நீ படிக்கலை. அவர் முதல்ல என்னை வேறு ரூட்டில் அனுப்ப பார்த்தாரு. அவர் பேச்சை கேட்காம நான் வேறு மாதிரி படித்து கடைசியில் பிகாம் இந்த ரேஞ்சில் போயிட்டுருந்தேன். என் பேச்சை கேட்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி பேசி கடைசியில் இப்போயாச்சும் என் பேச்சை கேளு, நீ போய் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு படி, உங்களுக்குன்னு ஒரு சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினேன். அப்படி தான் அந்த மாதிரி தான் எனக்கு நம்ம சென்டர் அறிமுகமாச்சு. முக்குளத்தூர் கல்வி மையம் என் ஒத்த கடையில் இருக்குன்னு உங்களுக்குன்னு இருக்குது. அங்கே சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ, தங்குற இடம் எல்லாமே ஃப்ரீ, நீ அங்கேயே போய் படி, உனக்கு எல்லாமே கிடைக்கும், அங்கே போய் படினாரு. நான் என்னோடய ஐடியா என்னென்னா, அவர்கிட்ட போனது சரி நம்ம வேறு ஏதாச்சும் மாதிரி பண்ணலாமா, ஒரு MBA பண்ணலாமா இல்லை CA பண்ணலாமான்ற மாதிரி போனேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த காலேஜ் முடித்த கூட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரே மாதிரி போகிற செம்மறியாடு கூட்டத்து மாதிரி தான் நான் இருந்தேன். ஒரே நான் அந்த ரூட்டில் போயிருந்தேன்னா கண்டிப்பாக டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பேன். ஏன்னா படிச்சிருக்க முடியாது. MBAவோ இல்லை சேரட் அக்கௌண்ட்டோ, அது MBAன்னு பார்த்தா செலவு நிறையா இருக்கும், சேரட் அக்கௌண்ட் ஒரு 6-7 வருஷம் இருக்கும். கண்டிப்பாக டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு திருப்பி நம்மட்டி வேலைக்கு போயிருப்பேன், இல்லாட்டா திருப்பூர் போயிருப்பேன். அவர் சொன்ன பேச்சை கேட்டு தான் நம்ம சென்டர் எனக்கு அறிமுகமாச்சு. அப்படி தான் வந்தேன். வந்த அன்னைக்கு பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. நான் நினச்சேன்னா சென்டர்னா சில இடத்துல வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா லக்ஸரியாக இருக்குது, அந்த மாதிரி நினச்சி வந்தேன். இது நம்ம கிராமத்தில் இருந்த மாதிரி இந்த இடமும் நல்லா சூட்டாச்சு. இந்த இடம் எல்லாம் சரி நம்மளுக்கு சூட்டாச்சு, சரி அப்படின்ற மாதிரி போச்சு. நான் வந்த கொஞ்ச காலத்துக்கு படிக்கவும் இல்லை. நான் வந்தது எப்போன்னா 2022 கடைசியில் தான் வந்தேன். குரூப் 4 முடிச்சு கொஞ்ச நாள் அப்படியே ஊரில் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே படிக்க வந்தேன். இங்கே வந்துட்டு அப்படி நான் படிக்கவும் ஆரம்பிக்கலை. ஸ்டார்டிங்கில் வருவேன், இங்கே சாப்பாடு விட ஃப்ரீ, சாப்பிட்றது தூங்குறது, கொஞ்சமாக பேருக்கு பக்கத்தை படிச்சுக்கிட்டு இருப்பேன். வரப்போலாம் தோணும், நம்ம எதுக்கு வந்தோம், நீ யார் ஊரில் இருந்தால் வேலைக்கு போயிருந்தேன், நீ யார் மாதம் 15,000 கையில் இருந்திருக்கேன், 2வது மாதம் போகல நீ 30,000 வச்சுருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் யோசனை வரும். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு நாள் நான் கிளாஸ் நடத்தும்போது தூங்கிட்டேன். பிடிச்சிட்டு அண்ணன் எழுப்பி, சமைதர் அண்ணன், அவர் தான் இங்கே நிர்வாகம் பண்ணுறாரு, அவர் தான் பிடிச்சி உசுப்பி விட்டு, நீ என்ன தூங்குற அப்படின்ட்டு அன்றைக்கி ஈவினிங்கே பிடிச்சிட்டு, நீ கிளாஸ் இருக்கு இனிமே, அப்போ தான் உனக்கு கஷ்டம் தெரியும், கிளாஸ் இருக்கிறனா கஷ்டம் உனக்கு தெரியல, அதனால தான் நீ தூங்குன்னு சொல்லிட்டு கிளாஸ் இருக்கு சொல்லிட்டாரு. அன்னையிலேருந்தே நான் படிக்க ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, ஓ இதுதான் ரியாலிட்டி, 10 நாள் நம்ம வேஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருந்திருக்கோம் காலத்தை, இனிமேல் வச்சு படிக்கணும் அப்படின்றக்காக கிளாஸ் இருக்கிறக்காக தான் படிக்க ஆரம்பித்தேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அதிலே படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தது. கடைசியாக நான் ஒழுங்காக படித்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அந்த மாதிரி தான். குரூப் 4 கால் 4 போகிறதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து தான் ஒழுங்காக படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்ம சென்டர் கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெஜாரிட்டி நான் கிளாஸ் எடுத்தது. ஏன்னா நம்ம கிளாஸ் எடுக்கும் போது நம்ம 4 பேருக்கு தெளிவாக சொல்லணும், நிறைய விஷயத்த சொல்லணுன்றப்ப நான் நிறையா விஷயத்துலேருந்து கற்றுக்கணும். வெளியே இருந்து தேடுறதா இருக்கட்டும். அப்போலேருந்து நான் 12th புக்கு, ஏன்னா நம்ம என்ன செய்வோம்னா 10th புக்கோடு படிக்கிற நிப்பாட்டிக்கிடுவோம். நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் 12th புக்கெலாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்படியும் கிளாஸ் எடுத்தது என்னோடய சுயநலத்துக்கு எனக்கு வராத படமாக தான் கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா எனக்கு சயின்ஸு பிடிக்கும், மற்றதெல்லாம் பிடிக்கும். ஆனால் வராது எதுனா அந்த ஹிஸ்ட்ரி பிடிக்காது, ஜாகிரஃபி இந்த மாதிரி பிடிக்காது. அது பிடிக்காதுன்னு இல்லை, மண்டையில் ஏறாது. அப்போ அதுவாக தேடி போய் படிக்க ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப எனக்கு எக்ஸாம்லேயும் கை கொடுத்துச்சு. ஈஸியாக இருக்கட்டும், அந்த கொஸ்டின் போடுற விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த சென்டரில் போட்ட கொஸ்டின் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் நடந்துடும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு நடந்துடும். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சிலபஸ் டெஸ்ட்டு ஓடும், ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எனக்கு ரொம்ப கை கொடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நம்ம சென்டர் கொஸ்டின் ஒரு பாலம்னா இன்னொரு பக்கம் இது பாதிக்கு பாதி. நம்ம இப்போ அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், போர் இல்லாதப்போ தான் நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கணும், போரில் போய் நம்ம பயிற்சி பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி இங்கே போர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா பயிற்சி பண்ணியாச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். வேறு எந்த சென்டரில் இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. ஆனால் நம்ம சென்டர் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு எப்படி டிஎன்பிசியில் கொஸ்டின் எடுக்கிறாங்க, அதை நம்ம ஆன்சர் பண்ணலாம், தெரியாத கொஸ்டினுக்கு எந்த மாதிரி ஆப்ஷனை கழட்டி விட்டு ஆன்சர் பண்ணலான்றது கண்டிப்பாக இந்த சென்டரில் இப்படி கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடலைன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அது போட்டு தான் எனக்கு எக்ஸாமில் கை கொடுத்துச்சு. அதே மாதிரி 2024 குரூப் 4 கால் 4 ஆச்சு. கரெக்டாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். முக்கியமானது ரிவிஷன் நல்லா பண்ணேன் கடைசி நேரத்தில். நிறையா படிக்காமல் படித்ததை மட்டும் கடைசியாக உட்காந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன்.
அதே மாதிரி எக்ஸாம் வந்துச்சு, எழுத போனேன். எக்ஸாம் போனேன், கொஸ்டின் பார்த்தோன்னே தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, கொஸ்டின் ஈஸி தான். ஏன்னா நம்ம போட்ட வந்து இத்தனை நாள் படித்த விதம், கடைசி நேரத்தில் போட்ட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நல்லா கை கொடுத்துச்சு. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன், நல்லா திருப்தியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரிசல்ட் வர இருந்துச்சு அக்டோபர் மாதம். இப்போ ரிசல்ட் வந்துச்சு, அக்டோபர் மாதம் ரிசல்ட் வந்துச்சு 28ஆந்தேதி. அது ரிசல்ட் பார்க்கும்போது நான் பார்த்தீங்கன்னா 200க்கு 182 கொஸ்டின் போட்டிருந்தேன். மாநில அளவில் 27 தடவும், கம்யூனல் ரேங்கில் 16 தடவுமே. நான் என்னென்னா எக்ஸாம் முந்தின நாள் வரைக்கும் ஒரு பதட்டம், ஒரு டைப் ரைட்டிங் போஸ்ட்டாச்சும் போயிட மாட்டோமா, ஒரு 170 எடுத்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போனேன். ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை விட நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் கிடச்சிச்சு. நான் பாஸ் ஆகணான்ற நிலைமையில் இருந்ததுனால வந்து பார்த்தா மாநில அளவில் 27 வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இது என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான். இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸாம் நான் எழுதுனதில்லை. இப்போ நடந்த குரூப் 4 தான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸாமு. அதுக்கப்புறம் அந்த குரூப் 2 இப்போ நான் எழுதியிருக்கேன். அந்த குரூப் 2லுமே நான் ஒரு 200க்கு 157 கொஸ்டின் எழுதியிருக்கேன். அது நான் மெயின்ஸுக்கு இப்போ எலிஜிபிளான மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கேன். வேறு என்ன சொல்லலான்னா, சரி ஓகே, இவ்வளோ நேரம் நான் எப்படி பாஸ் பண்ணேன் அப்படின்றத சொன்னேன், எப்படி படித்தேன் எப்படி பாஸ் பண்ணேன். இது நிறைய பேர் சொன்னதான், இப்படிலாம் படித்தா இப்படிலாம் ரிவிஷன் பண்ணணும், இந்த கொஸ்டின்லாம் படிக்கணுன்றது எல்லாருமே சொன்னது தான். நான் பாஸ் ஆனதுக்கு என்னோடய ஒரு நம்பிக்கை, எனக்கு தெரிஞ்ச என்னோடய நம்பிக்கை இது தான். என்னென்னா, நான் ஒரு புக் படித்தேன், அதில் ஒரு கதை பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருந்துச்சு. அது என்ன கதைன்னா, அதில் ஒரு கேரக்டர் இருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் வந்து ஜெயிலில் இருந்திருப்பார். ஜெயிலை விட்டு வெளியே வந்தோன்னே அவர் பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு செஸ் வீரரை வந்து ஜெயிச்சிருப்பார். எல்லோரும் ஆச்சரியமாக கேட்பாங்க, எப்படிங்க நீங்கள் இவ்வளோ காலம் ஜெயிலில் இருந்தீங்க, உங்களுக்குன்னு உள்ள ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது, ஆனால் வெளியே வரும்போது நீங்கள் எப்படி ஒரு உலகத்தில் சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் ஒரு தடவை ஜெயிச்சு தான் பார்த்தீங்க, நான் ஒரு வரைக்கும் ஒரு 1000 தடவை ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் ஆச்சரியம். இதில் என்னங்க நம்புற மாதிரியா இருக்குது, நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்க எப்படி ஜெயிக்க கேட்கும்போது, இல்லை நான் அவரை வந்து மனசுலேயே ஜெயிச்சிருக்கேன் 1000 முறை. அப்போது நம்ம எதை மனசால் நம்பி எதை அதிகமாக நினச்சி பார்த்து நம்ம மனசுக்குள்ளேயே கனவு கால்றோம், தூங்கும் போது வர்றது கிடையாது, நம்ம யதார்த்தமாக இருக்கும் போது நம்மளே இமேஜின் பண்ணி பார்க்குறது. இந்த மாதிரி அவர் 1000 தடவை அவரை ஜெயிச்சு பார்த்துருக்காரு மனசுக்குள்ளே. அப்போது இதை நம்ம அதிகமாக நினச்சி பார்க்கும்போது நம்ம மனசு நம்ம மூளையும் சரி, நம்மளை அறியாமையே அது நம்பிடும். இவன் இதை பண்ண போகிறேன், அப்போ அவனுக்கு இதான உதவி நம்ம செய்யணுன்ற மாதிரி நம்மளோட மூளையும் அதுக்கான செயலை ஈடுபடுன்றது அந்த புக்கில் போட்டுருந்துச்சு. நான் அதை ரொம்ப உண்மையாக நம்பினேன். அதே மாதிரி நான் இது வரைக்கும் பாஸ் ஆன மாதிரியும், பாஸ் ஆகி சென்டரில் வந்து பேசுகிற மாதிரியும், அந்த டிஎன்பிசி ஆஃபீஸில் போய்ட்டு நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறேன் மாதிரி அவர் ஒரு 1000 மாதிரி நினச்சி பார்த்தாருன்னா நான் ஒரு 100-200 வாட்டிக்கு மேலே நினச்சி பார்த்துட்டேன். இது எனக்கு உண்மையில் நம்பிக்கை. அந்த புக்கில் சொல்கிற மாதிரி தான் எதுவும் நம்ம எதை அதிகமாக நம்புகிறோமோ, எதை அதிகமாக நம்ம நினச்சி பார்க்குறோமோ, அது உண்மையாக இருந்து நம்ம அதுக்கான ஆர்வம் உண்மையாக இருந்து நம்ம அதை உண்மையிலே நம்ம மனசில் உண்மையாக நினச்சி பார்த்தோம்னா அது கண்டிப்பாக நடக்குன்றது ஒரு என்னோடய நம்பிக்கை. அது உண்மையும் கூட. அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் என்னோடய அனுபவத்தை தான் சொன்னேன். ஆனால் இந்த வெற்றிக்கு கண்டிப்பாக இந்த சென்டர்லன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா எவ்வளோ ஃப்ரீ சென்டர் எவ்வளோ இருந்தாலும் சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி சென்டர் வேறு எங்கேயுமே இல்லை. கோச்சிங்கும் சூப்பராக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேரால் படிக்க முடியும், ஆனால் செலவு பண்ணி படிக்க முடியாது. நானும் அப்படித்தேன். என்னால் படிக்க முடிஞ்சு செலவு பண்ணுற அளவுக்கு நான் வரையில்லை, ஒரு ஃபீஸ் கட்டி சேர அளவுக்கு கூட இல்லை. ஃப்ரீ சென்டராக இருந்தாலும் போய் தங்கி ரூம் எடுத்து சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோதான் கஷ்டம். படிக்க முடியல. ஆனால் நம்ம சென்டர் அப்படி இல்லை. நம்ம இங்கே வந்ததுனால எனக்கு சாப்பாடு கிடச்சி, தங்குற இடம் கிடச்சி, கோச்சிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் உண்மையில் இந்த மாதிரி இடம் இல்லைன்னா வேறு எங்கே போயிருந்தாலும் கண்டிப்பாக நான் டிஸ்கன்டினியூ பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருந்திருக்கேன். ஏன்னா கால்ஃபார் இல்லாமல் கறந்த காலம் ரொம்ப காலம். ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வந்து ஒரு 1.5 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்தேன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கால்ஃபர்ன்றது இல்லை. ஜனவரியில் தான் கால்ஃபர் போட்டாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம். அது வரைக்குமே போவோமா வேணாமா, இப்படி ஒரு சென்டர்லனா கண்டிப்பாக நேரம் போயிருப்பேன். ஏன்னா வெளியே இருந்தால் செலவாக இருக்கும். இங்கே இருக்க போய் தான் இவ்வளோ காலம் இருந்தோம், என்ன இப்படி ஒரு பசங்க இருக்காங்க, இவ்வளோ காலம் இருக்காங்கன்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவன் வாய்ப்பு கிடைக்கிறப்ப அவன் பயன்படுத்துவான்ற மாதிரி நம்ம சென்டர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அன்னை சமயதர் அண்ணன், அன்னை ரகுபதி அண்ணன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ சரி படிக்கட்டுன்ற மாதிரி. அவங்க ஹெல்ப் இல்லைன்னா கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய நண்பன் ஒருத்தர் இருந்தேன். இப்போ இப்போ எனக்கு உதவிக்கு என்னோடய வெற்றிக்கு முக்கியமான ஆள் 3 பேர். அந்த சென்று ஒரு ஆள்னால் அப்புறம் என்னை அனுப்பின வாத்தியார், அரசு ஸ்கூலில் இருந்தேன் என்னோடய வாத்தியார் சார்ல சார். அதுக்கப்புறம் என்னோடய நண்பன் கடைசி 1 வருஷம், அது கால்ஃபார் போட்டு அந்த 6 மாதம் என்னோடய செலவு எல்லாமே அவன் பார்த்துக்கிட்டேன். அவன் சொன்ன ஒரே வார்த்தை, நான் யாருக்காச்சும் உதவி பண்ணுன்னு நினைக்கிறேன், அது நீ படிக்கிறேன், நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொன்னேன். என்னோடய நண்பன் வந்து ஜோஸ்வா, அவன் தான் எனக்கு கடைசி செலவும் பார்த்துக்கிட்டேன். இந்த 3 பேரும் தான் என்னோடய வெற்றிக்கு ரொம்ப துணையாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். அதுபோல் நம்ம சென்று இங்கே இருக்குது முக்குலத்தோர் கல்வி மையம் என் ஒத்தக்கடையில் இருக்குது. நான் எப்படி நம்ம சென்டரில் வந்து படித்து இப்படி பாஸ் ஆனனோ அதே மாதிரி நம்ம சொந்தங்கள் எல்லாருமே இங்கே வந்து படித்து பாஸ் ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் என் கூட படித்த பையில என்ன செய்வாங்க, ஒன்று படித்து
கூலி வேலைக்கு போவாங்க, இல்லாட்டா கேஸ் வாங்கிட்டு ஏதாச்சும் பிரச்சனை ஆகி அப்படியே இருந்துக்கிட்டு அவங்க ஊர்லேயே அப்படியே இருந்துக்கிடுவாங்க. நம்மளை மாதிரி ஆளுங்க இங்கே வந்து படிக்கிற மூலமாக என்றைக்குமே படிப்பு தான் அவனை ஒருத்தனை உயர்த்தும். காசு எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், ஆனால் நம்ம ஒரு அரசாங்க வேலைக்கும் போகும்போது நம்மளை சுற்றி உள்ள சொந்தங்களையும் உயர்த்த முடியும். நம்மளை பார்த்து 4 பேர் இன்ஸ்பயர் ஆகி வருவேன். அது மாதிரி தான் நீங்களும் வந்து நம்ம சென்டரில் இருக்குது, நீங்கள் படித்து முன்னேறி இங்கே வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது மூலமாக நீங்கள் உங்களை சுற்றி உள்ள ஆளுகளை டெவலப் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாரையும் முன்னேற்றணுன்றது தேவை கிடையாது. நம்மளை சுற்றி உள்ள ஆளை முன்னேற்றினா போதும். நம்ம சொந்தங்களே நம்ம கூட இருக்க ஆளை முன்னேற்றினா போதும். அப்படி அவளை அவங்க முன்னேற்றுவாங்க. நம்ம போயிட்டு நாட்டு அளவுக்கு முன்னேற்றணும் தேவையில்லை. அதனால் நீங்கள் வாங்க, நம்ம முக்குலத்தர் கல்வி மையத்தில் இருக்குது, ஒத்த கடையில் இருக்குது, வந்து படிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு திருக்குறள் இருக்கும், எண்ணென்றி கொன்றார்க்கும் முய்விண்டா முய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகர்க்குன்ற மாதிரி. அந்த குறள் என்ன சொல்லும்னா, எந்த ஒரு தப்பு செஞ்சவனுக்கும் மன்னிப்பு இருக்குது, ஆனால் ஒருத்தர் செஞ்ச உதவியை மறந்தவனுக்கு வந்து மன்னிப்பே கிடையாதுன்றது தான் அந்த குறளோட அர்த்தம். அது மாதிரி நம்ம சென்டரில் படித்தவங்க எல்லாருமே என்ன செய்றீங்கன்னா வாங்க நம்ம சென்டர். ஏன்னா யாருமே அப்படி பண்ண வாய்ப்பே கிடையாது. நம்மளை மாதிரி என்ன மாதிரி படித்த ஆளுங்க வந்து நம்ம சென்டரை மறக்காமல் நம்ம சென்டர் பசங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த உதவியை செஞ்சு நம்ம சென்டரை மேலே இன்னும் முன்னேற்றத்துக்கு வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம், நன்றி.